வணக்கம். நான் சித்தா டாக்டர் அனிதா யோகேஸ்வரன். இப்போ நிறைய பேருக்கு குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துட்டு காமனா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அந்த மாதிரியான இன்ஃபெர்டிலிட்டினால அஃபெக்ட் ஆனவங்க என்ன ரீசன்னால குழந்தை பிறக்கிறது வந்து தள்ளி போகுது அப்படிங்கிற அந்த ரீசன் தெரிஞ்சுட்டு அந்த ரீசனை கரெக்ட் பண்றதுக்கான ப்ராப்பரான சித்தா மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஈஸியா கன்சீவ் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஆனவங்க தான் இவங்க. சொல்லுங்க உங்களுக்கு மேரேஜ் ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு. 2வது வருஷத்துல இருந்தே வந்து நாங்க நார்மல் இங்கிலீஷ் மெடிசன் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு ஹார்மோன் எல்லாமே டெஸ்ட் எடுத்தாங்க. ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் ஸ்கேனு அப்படிங்கிற எல்லாமே பண்ணினாங்க. அப்புறம் கடைசியா ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸும் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துருச்சு. அதுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னு சொல்லிட்டு மெடிசன் ஹார்மோன் டேப்லெட்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. அது சாப்பிடும்போது என்ன ஆகும்னா காலையில எந்திரிக்கிறப்ப கூட சரியா நிக்க முடியாதுங்க. எதையாவது பிடிச்சி நிக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய ஆச்சு. உடம்புமே நிறைய வெயிட் போட்டுருச்சு. அதுக்கப்புறம் வந்து போக போக என்ன ஆயிடுச்சுன்னா ஐயுஐ ஐவிஎஃப் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனதுனால எனக்கு அதில் கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் ட்ராப் பண்ணிட்டு தான் நாங்கள் சித்தாக்கு வந்து ஒரு கல்யாணம் ஆகி 4வது வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு பார்க்கும்போது ஒரு 9 மாதம் நீங்கள் மெடிசன் என்ன எடுக்க சொல்லியிருந்தீங்க. 9 மாதம் எடுத்ததில் எனக்கு 7வது மாதமே வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அப்படியே இரெகுலர் பீரியட்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாகவும் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆக்சுவலா அப்ப வந்து உங்களுக்கு 2 months இல்ல 3 months ஒன்ஸ் தான் சைக்கிள். ஆமா 2 months 3 months ஒன்ஸ் தான் வருங்க. எப்ப வரும்னே தெரியாத அளவுக்கு இருந்தது. அப்புறம் ஓவர் டயர்ட்னஸ், பேக் பெயின் இருந்தது, டயர்ட்னஸ் இருந்தது. ரொம்ப தூரம் கூட எங்கேயும் நடக்க முடியாது. அந்த மாதிரி ரொம்பவே இதா இருந்தது. அதுக்கப்புறம் மெடிசன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரொம்பவே ஆக்டிவ் ஆயிடுச்சு. மெடிசன் சாப்பிட்டதுக்கு அப்புறமே நார்மல் ஆயிடுச்சுங்க. இந்த டயர்ட்னஸ் எல்லாம் போயிடுறது. ஹெவி ஒர்க்கே பண்ணாலும் ரொம்ப எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா தான் இருந்தது. அப்ப முதல்ல நார்மலா நடக்கவே கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆச்சுங்க. ஆக்சுவலா இப்போ எப்ப வந்து கன்சீவ் ஆவாங்க அப்படின்னா ஒரு 10 months ஒரு குழந்தையோட ஃபுல் க்ரோத்துக்கும் தேவையான எனர்ஜி ஃபர்ஸ்ட் அம்மாவோட உடம்புல இருக்கணும். அந்த குழந்தைக்கு கொடுக்குற அளவுக்கு யுட்ரஸ் வந்து ஸ்ட்ரென்தனா இருக்கணும். அந்த அளவுக்கு இருக்கிறப்பதான் இயற்கையாவே கடவுள் வந்து நமக்கு ஒரு குழந்தைய வந்து ஆரோக்கியமா வரும் அப்படிங்கிற ஸ்டேஜ் எப்ப இருக்கோ அப்பதான் கருத்தரிக்கிறதுங்கிறது இருக்கும். அது இல்லாம நம்ம என்னதான் அதனாலதான் நிறைய பேர் ஐயுஐ ஐவிஎஃப் எல்லாம் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகுறதுக்கான ரீசனும் அதுதான். ஃபர்ஸ்ட் வந்து உடம்ப நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்ட அதுக்கப்புறம் அவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணா கூட ஈஸியா கன்சீவ் ஆயிடுவாங்க. ஆனா அந்த பேசிக்கா என்ன ரீசன், ஏன்னா இப்ப தைராய்டுனால இருக்கலாம், அனீமியா சிவியர் அனீமிக்கா இருந்தாலுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஃபர்ஸ்ட் சைக்கிள் ரெகுலரா இருக்கணும், அதுதான் மெயினா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு டயர்ட்னஸ் இருக்கக்கூடாது. எந்த ஒர்க்குனாலும் நான் எவ்வளவு நேரம் வேணாலும் எந்த வேலையை வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஃபர்ஸ்ட் அந்த உடம்புல எனர்ஜி இருக்கணும். அடுத்த ஹார்மோனல் ஆக்சுவலா அந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கு அப்படின்னாவே அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இல்லாம, அனீமிக்கா இல்லாம, தைராய்டு இல்லாம, பிசிஓஎஸ் எல்லாம் இல்லாம இருந்தாதான் அந்த அளவுக்கு ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ இதுக்கான காசு என்னன்னு பார்த்து அதை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாவே கருத்தரிக்கிறதுங்கிறது நார்மலா நடக்கும். அந்த மாதிரிதான் உங்களுக்கும் நடந்தது. இப்ப குட்டிக்கு 1 வயசே ஆயிடுச்சு. 1.5 வயசு ஆயிடுச்சு. ஓகே. அதனால குழந்தையின்மை அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டா அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாவே அது ஈஸியா சக்சஸ் ஆகும்.